தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய திரைவிமர்சன நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் டீசல். இந்த படத்தை சண்முக முத்துசாமி இயக்கியிருக்காரு. ஹரிஷ் கல்யாண், அதுல்யா உள்ளிட்ட பலர் நடித்திருக்கிறாங்க. இந்த படத்தில் வினய் முக்கிய கதாபாத்திரம் நடித்திருக்காரு. இந்த படத்தோட கதை கரு என்னென்னா, மீனவ மக்கள் வாழ்கிறதுக்கான இடத்த பைப்லைன் போட்டு, அதே போல் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி அங்கே துறைமுகம், தனியார் துறைமுகம் கொண்டு வரதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. இப்போது இந்த சதி திட்டத்தை எப்படி ஹரிஷ் கல்யாண் முறியடித்தார் என்பது தான் இந்த படத்தோட கதை. ஃபஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃப் சரி. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்ட்ரோஸாக இருக்கட்டும் சரி, சில சீன்கள் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம், ஒரு மிஸ் மேட்சாகவே போன மாதிரி இருந்துச்சு. கதை கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு டைம் எடுத்தது. அதுக்கப்புறம் வினய் ஹரிஷ் கல்யாணுக்கான மோதல் நல்லா சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருக்காங்க. இன்ட்ரோலுக்கு அப்புறமும் இன்னும் கதை கொஞ்சம் வேகமாகவே நகருது. ஆனால் அது ஸ்க்ரீன் பிளே சொல்ல வந்த விதம் கொஞ்சம் வலுவாக இல்லையோ என்றது தான் தோணுது. நிறைய டீட்டெயில்டிங்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த க்ரூட் ஆயில், பெட்ரோல் திருட்டு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுற விதத்தில் அது இன்னும் சாமானியனத்துக்கு புரிகிற அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே நமக்கு அது ஒட்டாத மாதிரி தான் இருக்குது. இவ்வளோ டீட்டெயிலிங் தேவையா? அது ஒரு மாதிரி கமர்ஷியல் படம் இல்லாமல் ஒரு மாதிரி டாக்குமெண்ட்ரி மாதிரி போயிடுது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால சில சீன்ஸ்கள் எமோஷனல் கனெக்ட் ஆகாத மாதிரியே தான் இருக்குது. ஹரிஷ் கல்யாண் டான்ஸும் சரி, ஃபைட்டும் சரி பின்னி பெடலாக எடுத்திருக்காருன்னே சொல்லலாம். அதுவும் இல்லையா, சாங்ஸ்க்கு வந்தாலுமே அவங்களுக்கான கதாபாத்திரம் இன்னும் வலுவாக இல்லையோன்னு தோணுது. அனன்யா இந்த மலையாளத்தில் நல்ல பிரபலமான நடிகை, அவங்களுக்கான சீன்ஸுமே இதில் குறைவாக இருக்குது. நிறைய கேரக்டர்ஸ் இருக்கிறாங்க. கருணாஸ் இருக்கட்டும், போஸ் வெங்கட்டா இருக்கட்டும், விவேக் பிரசன்னா, நிறைய கதாபாத்திரங்கள் இருக்குது. ஆனால் கதாபாத்திரங்களுக்கான சீன்ஸுகள், காட்சிகள் குறைவாக இருக்கிறதுனால ரொம்ப அது அவங்களுக்கான வலு இல்லையோ அப்படின்றதுல இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல நாட்டு கதாபாத்திரம் கொண்டு வர இருக்கிறாங்க. சில இடத்துல கோட்டை விட்டுட்டாங்களோ என்றது தான் தோணுது. மேலும் ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா. சினிமா உலகை ஃப்ரேம் பை ஃப்ரேம் படம் பிடித்து காட்டும் தந்தி சினிமா சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.